இன்னைக்கு ஒருவேளை ஃபீவர்னாலேயோ டெங்கு ஃபீவர்னாலேயோ அல்லது மற்ற பலவீனங்களினாலேயோ பிள்ளைகள் ஒருவேளை பலவீனத்தோடு வீட்டில் படுத்திருக்கலாம். பெற்றோர் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே கைகளை வைத்து ஜோமனுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் புதிய ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறார், சுகத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆட்டிசம்ங்கிற வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கெல்லாம் கடந்து போன பொழுது நிறைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாதிப்புனால பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். நாங்கள் ஜெப குறிப்புகளையும் நிறைய பேர் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆட்டிசம் வியாதி மறைந்து போகட்டும். அதுக்கு ரெமெடி கிடையாதுன்னு சொல்றாங்க, அதுக்கு ட்ரெயின் பண்ணணும் தான் சொல்றாங்க டாக்டர்ஸ். ஆனா ஆண்டவரால முடியாது ஒன்றும் கிடையாது இல்லையா? கர்த்தர் நாவின் கட்டுகளை அறுக்கணும், எல்லாம் நடக்கணும், மூளையில நல்ல அந்த நரம்புகள் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எல்லா வியாதிகள், பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடும்படி நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபமனோமா.